வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திருமண நிதியுதவி திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1986. ஸோ இதோட வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 55 வயசு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட தகுதின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன்களுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில திட்டங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட பெயரை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய நினைவாக வந்து பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தென்னிந்தியாவில் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது பெண் மருத்துவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராஜா பள்ளியில் முதலாவதாக பெண் பட்டம் படித்து தேறியவர். மெட்ராஸ் எம்எம்சியில் வந்து படித்தவங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சிறந்த சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவங்களால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அடையாறு ஹாஸ்பிட்டல்ஸ், அவ்வை இல்லம் போன்ற பல திட்டங்கள் மற்றும் மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட பெயரால் வந்துட்டு தமிழக அரசாங்கம் வந்து மேற்கொண்டு வருகிறது. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு அரசாங்கம். இந்த திட்டத்தோட நிதியுதவின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய், பிற்காலத்தில் வந்து 500 ரூபாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6000, 12000, தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 18000 சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா 14000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா காசாகவும், மீதி 4000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ், அதாவது பெட்டகம், குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதோட பெட்டகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4000 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரசவிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி உண்டுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குது. சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்